Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா சின்ன வெங்காயம் போட்டு எப்படி மஷ்ரூம் கிரேவி செய்யலாம்ங்கறது தான் வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இருவதே சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கறத கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ கிரேவி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அடுப்புல வாணல் போட்டுட்டு அதுல வந்து ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து சூடானனே 2 துண்டு அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுட்டு நல்லா வந்து பொரியட்டும். இப்போ தட்டி வச்சிருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இது லைட் ப்ரௌனிஷா ஆற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போ லைட் ப்ரௌனிஷ் ஆயிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை முழுசாவே சேர்த்துக்க போறோம். நம்ம அரிஞ்செல்லாம் சேர்க்கல. ஒரு 15 ல இருந்து 20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து லைட்டா வந்து வதக்கிட்டு நம்ம இது கூடயே வந்து இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போல அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு நான் வந்து 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கிட்டு நம்ம வந்து காளானை வந்து சேர்த்துடலாம். இதில் காளானை வந்து 2 வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன சின்ன காளானுங்கிறதால கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிப்போம். இதையும் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சோடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அதுவே வந்து தண்ணி ஊற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஆயிட்டு நல்லா வந்து கொதிச்சு குழம்பு வந்து சுண்டி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துங்க. நான் 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துங்க. இல்லை திக்காக வேணும்னா 1 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த கிரேவி வச்சாலும் சின்ன வெங்காயம் போட்டு வந்து கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் முழுசாகவும் போடலாம், அரிஞ்சுமே போடலாம். கண்டிப்பாக வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.